சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ எதை சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்ப்பா. நீ எதுக்குமே கவலைப்படாத. நிச்சயத்துக்கு நாள் குறிக்க சொல்லு. நிச்சயம் முடிஞ்ச கையோட கல்யாணத்தையும் முடிச்சிடுவோம்ப்பா. இந்த பாரு, இனிமே நீ எதுக்குமே கவலைப்படாத. ஆமா, இனிமே கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருந்தா ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். டேய், நாங்க இருக்கோம் இல்லடா உனக்கு. இனிமே எதுக்கும் கலங்காத, சரியா? டேய் பூஜா, அவளை பத்தி நீ கவலைப்படாதடா. இனிமே அவ உன் பேச்ச தட்டாத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். ஆனா எக்காரணத்தை கொண்டோ நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லுடா. வேலு, அண்ணே, ஹோட்டல்ல யார் இருக்காங்க? பக்கோடா மாஸ்டர், வாசு 3 பேருமே இருக்காங்கண்ணே. சரி, நீ ஹோட்டல் கிளம்பு. நீ இங்க இருந்த ஹோட்டல்ல யார் பாத்துப்பா? மாப்பிள்ள, நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். அண்ணே, இனிமே இந்த மாதிரி காரியத்தை பண்ண மாட்டேன். இனிமே இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அண்ணே, சத்தியம் பண்ணி கொடுங்க. தப்பான எந்த முடிவு எடுக்க மாட்டேன். வேலு, அண்ணன் எப்படா இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? என்னால அதை நம்பவே முடியல. வேலு, எப்படிப்பட்ட மனுஷன் அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே மேல ஆத்திரமா வருதுரா. வீட்டுல எனக்கும் நிம்மதி இல்லை. எல்லாமே ஏடா கூடமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவையில்லாம செல்வி அவங்க அப்பாவும் வீட்டுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏதாவது பேசினா அது செல்வி மனசை பாதிக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அமைதியாவே இருக்கேன். வேலு, இந்த விஷயத்துல என்னை கேட்டா செல்வி இனிமே அமைதியா இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அண்ணன் பூஜா கல்யாணத்துல ரொம்பவே உறுதியா இருக்காரு. அவரை மீறி செல்வியால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் அது பிரச்சனையில தான் முடியும். வேலு, நீ ஒண்ணு பண்ணு. செல்வியை பார்த்து இத பத்தி பேசு. அதுதான் நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, இத வந்துடுறோம். ஆமா வேலு, இதுங்க இருக்கிற இங்க வருதுங்க. என்னங்க, மறுபடியும் எதுவும் பிரச்சனையா? சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. பாத்தியடி கேள்விய, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாப்ல. ஏன்பா வேலு, இதுக்கு மேல பிரச்சனை வரணுமா என்ன? இந்த ஒரு பிரச்சனையால என் மருமகன் உசுர விடுற அளவுக்கு போயிட்டாரு. இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணா நானே, என் பொண்ணு, என் மருமகன் எல்லாரும் வரிசையா தூக்குல தொங்க வேண்டியதுதான். என்னங்க, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. வேற எப்படி பேச சொல்றீங்க? உங்க பொண்டாட்டி பண்ண காரியத்தினால என் புருஷன் மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரை விடுறதுக்கே போயிட்டாரு. இத பாருப்பா, நாங்க ஒண்ணு சும்மா வேலை மடக்கட்டும் உன்னை பார்க்க வரல. இன்னொரு தடவை என் மாப்பிள்ளைக்கோ என் பொண்ணுக்கோ ஏதாவது ஆபத்து வந்ததுன்னு வச்சுக்கோ, உன் மாமனாரு, மாமியாரு, உன் பொண்டாட்டி யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்.
மரியாதையா உன் பொண்டாட்டியை அடக்கி வை. என் புருஷன் தற்கொலை செய்யற அளவுக்கு உங்க மாமனார் அவரை தூண்டி விட்டுருக்காரு. இதுக்கு மேலேயே இது தொடர்ந்துச்சு, நாங்க இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட பேசிட்டுலாம் இருக்க மாட்டோம். இத பாரு, உன் மாமனார் பண்ண மாதிரி எங்களுக்கும் பிரச்சனை பண்ண தெரியும், தெரியாமல்லாம் இல்ல. என்ன ஒரே குடும்பத்துல வாழ வந்தவளாச்சேன்னு அந்த அடங்காப்படாரி பண்ற அடாவடித்தனத்துக்கெல்லாம் நாங்க பொறுத்துக்கிட்டு போகணுமா என்ன? இதே வேற ஒருத்தி இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருந்தான்னு வச்சுக்கோ, என் மாப்பிள்ள அவளை அப்படியே சந்தி சிரிக்க வச்சிருப்பாரு. விடுமா, நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க வேலு, நடந்த பிரச்சனையால ஏதோ ஆதங்கத்துல எல்லாம் பேசல, சரியா? எனக்கு என் புருஷன் தான் முக்கியம், அவரோட மான மரியாதை தான் முக்கியம். அவர் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி யார் குடைச்சல் கொடுத்தாலும் அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் இங்க வந்தோம். அதை சொல்றதுக்கு ஏமா நீங்க இங்க வரைக்கும் வரணும்? கொஞ்ச நேரம் இருந்துதான் வேலுவே வீட்டுக்கு வந்திருப்பான். கஷ்டப்பட்டு ஆட்டை பிடிச்சி 100 ரூபா வேஸ்ட் பண்ணி ஹோட்டலுக்கு வந்து உங்க எனர்ஜி ஏமா நீங்களே குறைச்சிக்கிறீங்க? ஏய், என்ன நக்கலா? டேய், நீங்க பாருங்க, உங்களுக்கு எங்க அண்ணன் மேல இருக்க பாசத்தை விட எனக்கு அதிகமான பாசமும் இருக்கு, அக்கறையும் இருக்கு. இது எங்க குடும்ப பிரச்சனை, அதை நாங்க பாத்துக்கிறோம். தேவையில்லாம ஆளாளுக்கு எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணாதீங்க. உங்க குடும்பம் எங்க குடும்பம்னு பிரிச்சு பேசுறீங்க. நான் உங்க அண்ணன் பொண்டாட்டிங்கிறது மறந்து போச்சா? நானும் உங்க குடும்பத்துல ஒருத்திங்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? உங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் விட அதிகம் பாதிக்கப்படுறவ நான் தான். முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஏய், அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா வாடுறவங்களுக்கு தான் தெரியும், இவனுக்கு எங்கடி தெரிய போகுது? மா, உன்னை சும்மா இருன்னு சொல்றேன்ல. இத பாருங்க வேலு, எனக்கு உங்களை வந்து மிரட்டிட்டு போகணும்னு எந்த ஆசையும் இல்ல. அத நீங்க மனசுல புரிஞ்சுக்கணும். நான் உங்களை விட உங்க அண்ணன் மேல உயிரியே வச்சிருக்கேன். ஆனா அந்த செல்வியால தினம் தினம் அவர் தேவையில்லாத பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்காரு. முதல்ல நீங்க அவளை கண்டிச்சு வைங்க. இந்த மாதிரி எங்களை கண்டிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. மா, வா போலாம்.